வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகை வைஜெயந்தி மாலா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். வைஜெயந்தி மாலா நடித்த பஹார் இந்தி திரைப்படம் மும்பையில் வெளியான போது ஆரம்ப காட்சியில் அவர் நடனமாடி அறிமுகம் ஆகும்போது ரசிகர்கள் உற்சாக மிகுதியில் தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் திரை மீது வீசினார்கள். அந்த படம் வெளியான நாளில் தியேட்டர்கள் திமிலோகப்பட்டன. அதில் கதாநாயகியாக நடித்த புதுமுக நடிகையும் ஆரம்ப காட்சிக்கு வந்திருந்தார். திரையில் அவர் தோன்றிய போதெல்லாம் தியேட்டர்களில் ஓயாத கைத்தட்டல், உற்சாக ஆரவாரம்தான். ஒரு நடன காட்சியில் அவர் துள்ளி குதித்து ஆடிய போது ரசிகர்களின் பேரானந்தம் கரை புரண்டது. சந்தோஷ மிகுதியால் தங்க காசுகளையும் வெள்ளி காசுகளையும் வெள்ளித்திரை மீது வீசி எறிந்தார்கள். இடைவேளையில் நடிகை மேடையில் தோன்றிய போது உற்சாக மிகுதியில் ரசிகர்கள் ஸ்வர்ணாபிஷேகத்தை தொடர்ந்தார்கள். இத்தனை குஷியும் கும்மாளமும் அமர்க்களமும் ஆரவாரமும் எந்த நடிகைக்காக தெரியுமா? அன்று ரசிகர்களின் கனவு கன்னியாக கொண்டாடப்பட்ட வைஜெயந்தி மாலாவுக்காகத்தான். அப்போது திரையிடப்பட்ட படம் ஏவிஎம் தயாரித்த பஹார். தமிழில் வாழ்க்கை. சம்பவம் நடந்த இடம் புதுடில்லி. இந்த செய்தி ஸ்கிரீன் ஆங்கில பத்திரிகையில் வெளிவந்தது. தமிழில் அமோக வெற்றி கண்டதுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஏவிஎம்மின் வாழ்க்கையின் இந்தி ஆக்கம் இந்த பஹார். அந்த தியேட்டர் திருவிழாவை நேரில் பார்த்த ஒரு தயாரிப்பாளர் அடுத்த நாள் வைஜெயந்தி மாலாவை சந்தித்து தனது அடுத்த படத்தில் நடிப்பதற்காக 1,00,000 ரூபாய் பேசி அந்த நிமிடமே 50,000 ரூபாயை அட்வான்ஸாக அளித்துவிட்டார். முதலில் வைஜெயந்தி மாலாவை வாழ்க்கையில் நடிக்க ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் ஒப்பந்தம் செய்தார். அப்போது 3 படங்களில் நடிக்க வேண்டும் என்பது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு விதி. முதலில் வாழ்க்கையில் கதாநாயகியாக நடிக்க குமாரி ருக்மணி தான் பரிசீலனையில் இருந்தார். ஒய்.வி. ராவ் என்ற டைரக்டரை அவர் திருமணம் புரிந்து கொண்டதால் புது கதாநாயகியை தேடினார்கள். ஏவிஎம் செட்டியாரின் உதவி டைரக்டர்களான எம்.வி. ராமன், ப. நீலகண்டன் இருவரும் ஏராளமான புதுமுகங்களை தேடி அலைந்தனர். யாருமே திருப்தியாக இல்லை. அப்போது எம்.வி. ராமன் சென்னை விக்டோரியா பப்ளிக் ஹாலில் வசுந்தரா தேவியின் மகள் நடனமாடுகிறாள், அப்பெண்ணை பார்க்கலாமே என்று செட்டியாரிடம் யோசனை சொன்னார். உடனே அந்த பெண்ணை பார்க்க அனைவருமே விரைந்தனர். நடன நிகழ்ச்சியை பார்த்தனர். வசுந்தரா தேவியின் மகளான அந்த பெண் அழகு தேவதையாக இருந்தாள். அவரது உடல் அமைப்பு, உயரம், அபிநய பாங்கு, நடிப்பு அற்புதமாக இருந்தது. ஏவிஎம் செட்டியாருக்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டது. உடனே அந்த பெண் 3 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவர்தான் இந்த வைஜெயந்தி மாலா. வைஜெயந்தி மாலா நடித்த வாழ்க்கை தமிழ், ஜீவிதம் தெலுங்கு, பஹார் இந்தி 3மே மகத்தான வெற்றியை பெற்றது. தன்னை கேட்காமலேயே ஒரு வடநாட்டுக்காரரின் திரைப்படத்தில் அவசரத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது பற்றி ஏவிஎம் செட்டியாருக்கு வருத்தம்தான். வைஜெயந்தி மாலா மீதும் தயாரிப்பாளர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிலர் யோசனையும் சொன்னார்கள்.
இதில் வேடிக்கை என்னவென்றால் அவ்வாறு யோசனை சொன்னவர்களில் ஒருவர்தான் பிறகு அந்த வடநாட்டுக்காரரின் படத்தை டைரக்ட் செய்தார் என்பதே. ஒரு தமிழ் பெண் முதலாக இந்தியா முழுவதிலும் புகழ் பெறுகிறாள். கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார், பரவாயில்லை நடிக்கட்டும் என்று பெருந்தன்மையுடன் விட்டுவிட்டார் ஏவிஎம் செட்டியார். சில ஆண்டுகளுக்கு பிறகு வைஜெயந்தி மாலா அவரை சந்தித்து விளக்கம் அளித்து வருத்தம் தெரிவித்தார். அடுத்த சில மாதங்களுக்கு உள்ளேயே பெண் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பளித்தார் ஏவிஎம் செட்டியார். வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி அப்போதே ருஷ்பா ஸ்ரிங்கர், மங்கம்மா சபதம் ஆகிய திரைப்படங்களில் நடித்திருந்தார். அவர் நடிப்பதற்கு குடும்பத்தில் எதிர்ப்பு இருந்தது. வசுந்தரா தேவியின் தந்தை சீனிவாசன் ஒரு நாடக நடிகர், தாய் யதுகிரி தேவி. இருவருக்கும் மகள் நடிப்பது பற்றி கருத்து வேறுபாடு ஏற்பட்டு யதுகிரி மகளை தனியே அழைத்து வந்துவிட்டார். வசுந்தரா தேவி பார்த்தவர்களை பரவசமூட்டும் பேரழகி, இனிமையாகவும் பாடுவார். பக்த மீரா என்ற இசைத்தட்டில் மீரா பாடல்களை சிறப்பாக பாடியிருக்கிறார். இவரது இனிய பாட்டை வெகுவாக ரசித்தவர் மைசூர் மகாராஜா. அவர் முன்னிலையில் உலக நாடுகள் பலவற்றில், குறிப்பாக ரோம், வாட்டிகன், பாரிஸ், மியான், பாரிஸ், லண்டன் முதலிய இடங்களில் மைசூர் மகாராஜா முன்னிலையில் நிகழ்ச்சிகளில் பாடினார் வசுந்தரா. இவர்களுடன் வைஜெயந்தி மாலாவின் பாட்டி யதுகிரி, தந்தை எம்.டி. ராமன் ஆகியோரும் சென்றிருந்தனர். சில மாதங்களிலேயே யதுகிரிக்கும் வசுந்தராவுக்கும் தகராறு உருவாகியது. தீபாவளி என்ற ஒரு படத்தின் படப்பிடிப்பிற்காக பம்பாய்க்கு வசுந்தரா சென்றிருந்தபோது யதுகிரி வைஜெயந்தியை தன் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். அதிலிருந்து யதுகிரிக்கும் வசுந்தரா தேவிக்கும் மோதல் அதிகரித்தது. வைஜெயந்தி மாலா பாட்டியுடன் இருந்தார், ஆனால் அம்மாவிடம் மோதவில்லை. இந்த தருணத்தில்தான் ஏவிஎம்மின் வாழ்க்கையில் நடிக்கும் சந்தர்ப்பம் வைஜெயந்தி மாலாவுக்கு வந்தது. அடுத்தது பெண். அதன் இந்தி ஆக்கமான லட்கியிலும் நடித்தார். வைஜெயந்தி மாலா பெரிய நட்சத்திரமாக உயர்ந்தார். வைஜெயந்தி மாலா புகழேணியின் உச்சிக்கு ஏறியதும் எம்ஜிஆருடனும் சிவாஜி கணேசனுடனும் நடிக்கும் வாய்ப்புகள் தேடி வந்தன. ஜெமினி கணேசனுடனும் நடிக்கும் வாய்ப்புகளும் வந்தன. ஜெமினி தயாரித்த வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் ஜெமினி கணேசனுடன் வைஜெயந்தி மாலா நடித்தார். பத்மினிக்கும் படத்தில் சமமான ரோல். ஆரம்பத்தில் கதாநாயகனுடன் மோதி அப்புறம் அவனையே காதலிக்கும் கவர்ச்சி கன்னி வைஜெயந்தி மாலா. வஞ்சிக்கோட்டை வாலிபனில் வைஜெயந்தி மாலாவுக்கும் பத்மினிக்கும் ஒரு சூடான நடன போட்டி நடக்கும். முதலில் பத்மினி மட்டும் நடனமாடிக்கொண்டிருப்பார். தனது நடனத்திறனை வெளிப்படுத்தி அவர் பாடும்போது அதுவரை அவரது நடனத்தை பார்த்து கொண்டிருந்த வைஜெயந்தி மாலா திடீரென்று களத்தில் புகுந்து சாதுரியம் பேசாதேடி, என் நடனத்துக்கு பதில் சொல்லடி என்று சவால் விட்டு ஆடத் தொடங்கிவிடுவார். அதை ரசித்து கொண்டே PS வீரப்பா சபாஷ் சரியான போட்டி என்று ஆவேசமான குரலில் கர்ஜிப்பார். இந்த காட்சி ரசிகர்களால் வெகுவாக ரசிக்கப்பட்டு பாராட்டப்பட்டது. 1960இல் ஜெமினி நிறுவனம் தயாரித்த இரும்பு திரையில் சிவாஜி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார் வைஜெயந்தி மாலா. வஞ்சிக்கோட்டை வாலிபனில் திமிர் கொண்ட ராணியாக தோன்றிய அவர் இரும்பு திரையில் அடக்கமான ஏழை பெண்ணாக நடித்தார். 2 படங்களையும் SS வாசனே இயக்கினார். இரும்பு திரையில் சிவாஜி வைஜெயந்தி மாலாவுடன் சரோஜா தேவியும் நடித்தார். அத்துடன் வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவி படத்திலும் அவரது தாயாகவே நடித்தது குறிப்பிடத்தக்கது.
எம்ஜிஆருடன் ஜோடியாக வைஜெயந்தி மாலா நடித்த திரைப்படம் பாக்தாத் திருடன். 1960. கதை ராபின்ஹுட் படத்தை சாயலை கொண்டது. பாக்தாத் திருடன் வெளிவந்ததில் இருந்து வைஜெயந்தி மாலாவிற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் குவிந்து வந்ததாக ஒரு பத்திரிகை பேட்டியில் அவர் கூறினார். பாராட்டியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்கள், குறிப்பாக எம்ஜிஆர் ரசிகர்கள். சிவாஜி கணேசனுடனும் வைஜெயந்தி மாலா நடித்த திரைப்படம் சித்தூர் ராணி பத்மினி. இந்த திரைப்படத்தை பற்றி வைஜெயந்தி மாலா குறிப்பிடும் போது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்ற ஒப்பற்ற நடிகருடன் நடித்தேன் என்ற பெருமை என்னை பூரிப்படைய செய்தது. இரும்பு திரையிலும் அவருடன் நடித்தேன். அவர் ஒரு நடிப்பு கல்லூரி. அவருடன் இணைந்து ஒரு திரைப்படத்தில் நடித்தாலும் நடிப்பின் முழு பரிமாணங்கள் நமக்கு புரிந்துவிடும். பிறகு இந்தி நடிகர்களுடன் நடித்தபோது அவர்கள் சிவாஜி அவர்களை பாராட்டி பேசியது எனக்கு பெருமையாக இருந்தது என்று சொன்னார். அதே போல நடிகர் ஸ்ரீராம் சொந்தத்தில் தயாரித்த மர்ம வீரன் என்ற திரைப்படத்தில் வைஜெயந்தி மாலா நடித்தார். ஸ்ரீராம் கதாநாயகன் TS பாலையா, சந்திரபாபு ஆகியோரும் நடித்திருந்தனர். சிவாஜி கணேசனும் ஜெமினி கணேசனும் கௌரவ நடிகர்களாக தோன்றினார்கள். கொன்றை நாட்டு மன்னன் நாகையா, அவரது மகள் வைஜெயந்தி மாலா. பவள நாட்டு மன்னன் TS பாலையா. வைஜெயந்தியை பெண் கேட்க மன்னன் மறுக்க சதிகளும் சூழ்ச்சிகளும் தொடங்குகின்றன. மன்னன் நாகையாவின் தளபதியும் சூழ்ச்சி செய்கிறார். திடீரென்று வந்து போகும் மர்ம வீரனாக ஸ்ரீராம் அவர்கள் நடித்தார். வைஜெயந்தி மாலாவுக்கு அரசகுமாரி என்பதால் அலங்கார ஜோடனை அற்புதமாக இருந்தது. யோகானந்த் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், வைஜெயந்தி மாலா, சரோஜா தேவி, SP ரங்காராவ் ஆகியோர் நடித்த திரைப்படம் பார்த்திபன் கனவு. 100 நாட்கள் ஓடிய இத்திரைப்படத்தில் வைஜெயந்தி மாலாவின் கிளுகிளுப்பான தோற்றமும் சிறப்பான நடிப்பும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதரின் தேன் நிலவு திரைப்படத்தில் வைஜெயந்தி மாலாவுக்கு ஜோடி ஜெமினி கணேசன். முழுக்க முழுக்க காஷ்மீரிலேயே எடுக்கப்பட்ட புதுமையான காதல் கதை. காட்சிகளை வித்தியாசமாக எடுப்பதில் வல்லவரான ஸ்ரீதர், ஜெமினி வைஜெயந்தி மாலா காதல் காட்சிகளையும் புதிய கோணத்தில் வித்தியாசமான முறையில் எடுத்து ரசிகர்களை மகிழ்வித்தார். AM ராஜா இசையில் ஜெமினி வைஜெயந்தி மாலா பாடுவது போல அமைந்த ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி உட்பட எல்லா பாடல்களுமே பெரிய ஹிட்டு என்பது மட்டுமல்ல, வைஜெயந்தி மாலாவின் நடிப்பு, குறிப்பாக காதல் காட்சிகள் ரசிகர்களுக்கு இளமை விருந்தாக அமைந்திருந்தன. வைஜெயந்தி மாலா பகார், லட்டியை தொடர்ந்து ஏராளமான இந்தி படங்களில் நடித்தார். அவற்றில் குறிப்பிடத்தக்கது ராஜ் கபூருடன் நடித்த சங்கம் திரைப்படம். தொழிலதிபர் பாலியை திருமணம் புரிந்து கொண்ட வைஜெயந்தி மாலாவிற்கு ஒரு மகன். ஒரு சில தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்த அவர் தற்போது ஒரு பிஸ்னஸ்மேன். PV நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது வைஜெயந்தி மாலா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று MPயும் ஆனார். 1947 இவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் பெரும் புகழ் பெற்று சாதனை படைத்தவர் பட்டியலில் வைஜெயந்தி மாலாவும் இடம்பெறுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.